சமீப நாட்களா அதுவும் இந்தோனேஷியா பிரிக்ஸ்ல இணைஞ்சதுல இருந்து நம்மளோட ரொம்ப அதிக அளவுல உடவாடுறாங்க. நல்ல விஷயம் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்ல. டிஃபென்ஸ் கோஆபரேஷனா இருக்கட்டும், அதுக்கான அக்ரிமெண்ட்ஸ், பைலேட்டரல் கோஆபரேஷன், செக்யூரிட்டி அக்ரிமெண்ட், எக்கனாமிக் டைஸ் எல்லாம் சீரும் சிறப்புமா இரு நாடுகளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கையெழுத்தெல்லாம் போட்டிருக்கோம். நம்மளோட பிரைம் மினிஸ்டர், அவங்களோட அதிபரும் சரி கையெழுத்து தான் போட்டிருக்கோம். இது என்னன்னா, ரிபப்ளிக் டே இருந்திருக்குது. 76வது ரிபப்ளிக் டே, வாங்க இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிறது போல நம்மளும் சொல்ல, அவங்களும் இருந்து என்ஜாய் பண்ணிக்கிறாங்க, விழாவை சிறப்பிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணும் இல்ல. அதுல என்ன ஒரு ஹைலைட்னா, அவர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கு நான் என் கருத்தை சொல்றேன், அதை மற்றபடி இதுல அவர் வந்து சொல்லிக்கிறேன். நான் சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுங்க, இந்தியாவோட இது ட்ரேசஸ் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இண்டோன் தான் ஆரம்பிக்குது, வாங்க ஒன்னா சேர்ந்து ஒரு நாடை பெருசா ஜாலியா ஜமாயா இருக்கலாம். எங்க ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாந்து கேட்கும்போது, ரஷ்யா உக்ரைனை கேட்கும்போது, நம்ம இரு நாடுகள் ஏங்க ஒரு நாடா இணையக்கூடாது நம்ம செக்யூரிட்டிக்காக? சாத்தியக்கூறுகள் தானே, அதை பத்தி யோசிங்க பார்ப்போம் அப்படிங்கிறது போல நம்ம சார்பா ஒரு கோரிக்கை வச்சோம். அப்புறம் நீங்க இந்தியனாவே மாறியாச்சு, அப்புறம் என்ன உங்களுக்கு இந்தியன் பிரசன்ஸ், நீங்களும் இந்தியன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க ஜாலியா இருக்கலாம். சரி, ஓகே, நான் நடக்காது, சும்மா ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன். இரு நாடுகளும் இணைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்ட் இது போல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுவும் சமீப காலமா நம்மளுக்கு எப்படி தீவிரவாத தொல்லைகள் இருக்கும், அங்கேயும் வர ஆரம்பிச்சிருக்கு, தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் இது போல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இணைஞ்சு செயல்படுவோம், தீவிரவாதிகளை தரைமட்டமாக்கிடலாம் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இரு நாடு உறவுகள் எந்த அளவுக்கு மலரப் போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்துக்கலாம். அப்படி ஜியோ பாலிடிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கத்துல புதுசா மலர்ற மாதிரி தெரியுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்மேனியா நாட்டோல வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சு செயல்படுறோம் அப்படிங்கிறது போல இந்த டாவோஸ் மீட்டிங்ல சொல்லியிருந்தாங்க. மார்க் ரூத்தே அவர்களும் சொல்லியிருந்தாங்க, எனக்கு நடுவுல ஜார்ஜியா இருக்கு, கீழே துருக்கி இருக்கு, துருக்கி அர்மேனியா வழியா அப்படி சேர்ந்துக்குவீங்களா அப்படிங்கிறது இருக்கு. அப்ப எப்படி துருக்கி அர்மேனியா அசர்பைஜான், துருக்கிக்கு அர்மேனியாவுக்கு ஆகவே ஆகாது, இனப்படுகொலை பெருமளவுல பண்ணிக்கிறாங்க, இது போல ஒரு விஷயங்கள் சொன்னா நடக்காது எப்படி அப்படிங்கிற போல இருந்தது. எப்படி முடிச்சு போட்டு பார்த்தாலும் சேரல. ஆனா இந்த பகுதியில நாட்டோட வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்ச அர்மேனியா செயல்படும் அப்படின்னு இதுக்கு மேல சொல்லிட்டு இருக்காங்க. அது துருக்கி வழியா இதுக்கு மேல பெருமளவுல எஸ்டாப்ளிஷ் ஆகுமா, ரூல்ஸ் எல்லாம் போய் ரஷ்யா கழுத்தம் கொடுக்கறதுக்கு பெருமளவுல திட்டங்கள் போட்டுட்டாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. இங்க இந்த பிரச்சனை இருக்கனால, காக்கஸ்ல இருக்கனால கீழே அப்படியே வரும். ஏன் துருக்கி நாட்டோட தான் இருக்காங்க, அர்மேனியா நாட்டோட தான் இருக்கிறாங்க, இதுல என்ன பாய் போச்சு, அந்த வழியா ரூட் எஸ்டாப்ளிஷ் ஆனா என்ன அப்படிங்கிறது போல கேட்டீங்கன்னா, வரலாறு இருக்கிறதா இப்ப ஏன் பேசிட்டு அப்படிங்கிற கேள்விகள் வரும். சமீபத்துலதான் அர்மேனியால இருந்து பல கிளர்ச்சியாளர்கள், அதாவது உதவுறதுக்காக எஸ்டிஎஃப் இருக்காங்க இல்லையா, சிரியன் டெமோக்ரேட் ஃபோர்ஸ், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவுறதுக்கு வீடியோ பதிவுகள் பெரும்பாலான நம்ம சேனல் கூட பார்த்துருப்போம், இருந்துச்சுன்னா சைட்ல அட்டாச் பண்றேன். இப்போ இதுவும் இல்லை, இது முன்னாடி வந்த வீடியோ பதிவுகள் இருந்துச்சுன்னா சைட்ல அட்டாச் பண்றேன், புதுசாக ஏதாவது ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. தொடர்ந்து வீடியோ பதிவுகள் ஒரு அம்மா வந்து உட்காந்துட்டு பேசிட்டு போட்டே இருப்பாங்க. அவங்க அர்மேனியன், ஒரு புதுசா ஒரு பிளாக் உறுப்பு ரெடி பண்ணி, நாங்க வந்து அர்மேனியா, நாங்க குருதின மக்களோட உரிமைக்காக போராடுறோம் அப்படிங்கிறதுல அவங்க தொடர்ந்து வீடியோ பதிவுகள் அதுகளவுல இருந்து. குருதின மக்கள் இப்ப யாருக்கு எகென்ஸ்டா சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க, துருக்கி. இது எப்படி பாசிபிலிட்டி அப்படின்னு நாட்டோட இணைந்து செயல்படுறாங்கன்னா அது புரிஞ்சுக்க முடியுது. அமெரிக்காவுக்கு உதவியா வந்து பாத்தீங்கன்னா குருதின மக்களுக்கு உதவுறாங்க அப்படிங்கிறது போலலாம். அங்க நகர்னோ காரபாக்கிலே பெருமளவுல உதவ முடியல, இங்க வந்தா அப்படிங்கிறதோட சில அனலிஸ்டருக்கு வந்து பார்வைகள் இருந்தது. ஆனா மிக முக்கியமான ஒரு பகுதி அர்மேனியாங்கிறது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த பகுதி யாருக்கு நட்பு அப்படிங்கிறதுல நம்மளுக்கும் நாட்டோக்கும் சண்டை ஆச்சரியப்படுறது, அதாவது இந்தியாவுக்கும் நாட்டோக்கும். ஸோ அந்த அளவுக்கு உறவுகள் இருக்கு. பிரான்ஸ் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க, நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அர்மேனியாங்கிறது நடுநிலையா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு. ஒரு சைடு போச்சுன்னா முடிச்சு, இன்னொரு சைடு அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஜார்ஜியா இப்போ ஓரளவுக்கு பேஸ்ட் போட்டு சிமெண்ட் போட்டு அடைச்சிருக்காங்க. ட்ரில்ன்ற பேர்ல அதிக அளவு அர்மேனியாக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல மிக பெரும் சிக்கல்கள் உருவாகுமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. இந்த பகுதி கொஞ்சம் சிக்கல் தான். அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட் கொண்டோம்னா, இந்த காசால போட்டிருக்க சீஸ்ஃபயர்னால மிக பெரும் அளவுல ஹமாஸ் சிக்கிட்டாங்க, இது ஒரு டிராப்பு, மாட்டிட்டாங்க, அவ்வளவுதான், அவங்களுடைய இடம்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, மறைஞ்சிருந்த இடம் இப்போ ஆளுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா. இது போல விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸ் வந்து இதுக்கு மேல மறைஞ்சிருக்க முடியாது. சீஸ்ஃபயர் ஒன்ஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் முடிச்சிடுவாங்க. ஏன்னா பெரிய ஆயுதங்கள் 2000 டன் பாம்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வருது, சிக்கல் ஆயிரும் அப்படிங்கிற பல அனலிஸ்ட் கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா லெபனான்ல போட்ட சீஸ்ஃபயரை எக்ஸிக்யூட் பண்ணல. சிரியால ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் போய் பிடிச்சிக்கலாம்னு பிடிச்சிட்டு இருக்காங்க.
ஜெனின்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணி வெஸ்ட் பேங்க்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இப்படியுமா அது எல்லாத்துக்கும் மேல இந்த காசால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தினாதான் ரெடி பண்ண முடியும். அவங்களாம் ரெடி பண்றதுக்காக ஈஜிப்ட்லயோ ஜோர்டன்லயோ வேற ஏதோ நாட்டிலயோ கொண்டு போய் உட்கார வச்சுட்டு இங்க சீர்திருத்திட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதோட திட்டங்கள்லாம் ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து வருது. பார்க்க இப்படி சண்டை பிடிச்சு போஞ்சோன்னா போகல, சரி ஓகே ரெடி பண்ணி தரேன் போங்க, ரெடி பண்ணியாச்சு இஸ்ரேலே வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதோட சொல்லிடுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரியல. கடவுள் விட்ட வழி. இந்த மிடில் ஈஸ்ட்ல ஒரு மிக பெரும் பிரளயம் வெடிக்க போகுது அப்படிங்கிற மாற்று கருத்துல சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கான தொடக்கம். அதாவது பிரச்சனைய முடிக்கிறதுக்கான தொடக்கமா இல்ல புது பிரச்சனையில முடிவுக்கான தொடக்கமா பாலஸ்தீனே இதுக்கு மேல கிடையாது அப்படிங்கிறது போலதான் இங்க இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் மாறி சொன்னாலும் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அதுதான் அப்படிங்கிறது போல சில கருத்துக்கள் இருக்கு. அது நான் உங்களுக்கு பாலிஷ் தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல என்ன மாதிரியான சிக்கல்கள் இதுக்கு மேல உருவெடுக்க போகுது அப்படிங்கிறது போல. அடுத்தது அப்படியே இந்த சிரியாக்கு வந்துட்டோம்னா இந்த லடாக்கியா பகுதி, இந்த பகுதியில வந்து ஹெச்டிஎஸ் ஆளுமையை காட்டுறதுக்காக பெரும் அளவுல ட்ரை பண்றாங்க. எங்க நம்ம தலைவர் ஜொலானி அவர்கள் வராரு, ஹெச்டிஎஸ் ஆதரவாளர்களே வாங்க அப்படின்னு 200 பேர் கூட வர மாட்டேறாங்க அப்படின்னு பெருமளவுல ஆதரவுகள் பல இடங்கள்லயும் ஜொலானி அவர்களுக்கு இல்ல. இது மிக பெரும் சிக்கலா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. மிடில் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் ஆட்சி இந்த பகுதிகள் பாகப்பிரிவினை வந்து சரிவர இன்னும் எல்லா இடங்களையும் நடக்கல அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஈராக், இப்ப ஈராக்ல துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் போயிருக்காங்க, பைலேட்டரல் உறவுகளை மேம்படுத்தலாம் அப்படிங்கிறது. அதே நேரத்துல ISW இருக்கிறாங்க, இன்டர்நேஷனல் ஸ்டடி ஆஃப் வார். அவங்க தரப்பு வந்து சில பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க, ரஷ்யாவும் ஈராக்கும் இனஞ்சென்னமும் உருவாக்க போறாங்க இந்த பகுதியில அப்படிங்கிறதோட இதெல்லாமே பஃபர் ஜோன்ஸ். அது உருவாகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஈரானுக்கு சிக்கல் வருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுல ஒரு விஷயம் நம்ம வந்து மெயினா போக்கஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் பார்க்கணும். ஏன்னா ஈரான்ல வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு பெருமளவுல இதா இருக்கும். நம்மளுக்கும் ஈரானுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இருக்கு. அந்த செவுரு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கலாம். ஒரு செவுரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த செவுரு இருக்கிறதுனால ஈரானோட பெருமளவுல வர்த்தகம் மற்ற விஷயங்கள்லாம் சிக்கல்கள் இருக்கு, ஏகப்பட்ட தடைகள் இருக்கு. இதுல நம்ம பாக்தாத் பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்த்தோம். அதுல சொல்லியிருந்தீங்க துருக்கியும் ஒரு நபர் தான்ப்பா அப்படிங்கிறது போல. அது நான் இமேஜ்ல காமிச்சிருப்பேன், அதை சொல்லாமட்டேன். துருக்கி, ஈரான், ஈராக்கு, பாகிஸ்தான், ஈரான் இவங்க எல்லாரும் சேர்ந்து யூகே தலைமையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியாக்கு எகெயின்ஸ்டா அது வந்து அப்போன்ட்டு இல்ல எப்பவுமே அது இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் அமெரிக்காக்கு. ஏன்னா இந்தியாக்கு எகெயின்ஸ்டா ஒரு அணியை உருவாக்கி மோத விடணும் அப்படின்னா அந்த பாக்தாத் பேக்ட் சிறந்த உதாரணம். இந்த நாடுகள் இப்போ துருக்கிக்கு இந்தியாவாகாது, அசர்பைஜானுக்கு இந்தியாவாகாது. ஈரான்ல ஆட்சி மாற்றம் கொண்டு வந்துட்டா நம்மளுக்கு எகெயின்ஸ்டா திருப்பிடலாம், பாகிஸ்தான் நம்மளுக்கு திருப்பிடலாம். ஈராக் சொல்லவே வேணாம், சிரியா சொல்லவே வேணாம், எல்லாமே தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய அதிக அளவு இருக்கக்கூடிய இது பல அமைப்புகள் இருக்கக்கூடிய நாடுகள் தான். இது போல அந்த ஏரியா மிடில் ஈஸ்ட் மட்டும் ஈரான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாக்தாத் பேக்டை ஈஸியா எனேபிள் பண்ணிடுவாங்க. நம்மள மிக பெரும் அளவுல தொந்தரவு கொடுத்து எல்லா வேலைகளும் செஞ்சிருவாங்க. அதுவும் பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ் எந்த அளவுக்கு இப்ப கட்சி மாறி இருக்காங்க அப்படிங்க தெரியுது. எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு மிக பெரும் சிக்கல்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராந்தியத்துல உருவாக்குறதுக்கு பெருமளவுல திட்டங்கள் சீனாக்கும் இருக்கு, அட் த சேம் டைம் அமெரிக்காவுக்கு இருக்கு. ஏன்னா பாகிஸ்தானுக்கு பெருமளவுல உதவிகள் யார் செய்யறா, சீனா செய்யறா. பாகிஸ்தான் துருக்கிக்கு பெருமளவுல எக்கனாமிக் டைஸா இருக்கட்டும் மற்ற உறவுகள்லாம் யார் கூட இருக்கு, சீனா கிட்ட இருக்கு, அமெரிக்கா கூட இருக்கு. ஏன்னா அமெரிக்கா கூட துருக்கி நாட்டோட இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட யாரா அதிகமா க்ளோஸா இருக்கா, சீனா அதிகமா க்ளோஸா இருக்காங்க. இது போல வச்சு பார்க்கும்போது சீனா இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டா ஒரு ப்ராக்சி அமைப்பு உருவாக்கணும்னா இந்த மிடில் ஈஸ்ட்ல இந்த போல நாடுகளை யூஸ் பண்ணலாம், அமெரிக்காவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த பிராந்தியத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த பாக்தாத் பேக்ட் அந்த நாடுகள் இருக்காங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணும். இப்போ ஈரான், அதாவது கமேனி அவர்கள் தலைமையில இருக்கக்கூடிய ஈரான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒரு வேலை அப்படிங்கும்போது நம்மளுக்கு இக்கட்டான சூழ்நிலை தான். ஸோ அது போல எதுவும் நடக்காம ஈரான் நம்மளுக்கு ஆதரவா இருக்கிற வரைக்கும் நல்லதான். அதே போல அடுத்து இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்குள்ள வந்துட்டான்னு இந்த சைடுக்குள்ள ஓரளவுக்கு பார்த்துச்சு. அப்படியே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போயிட்டா இத்தனை நாளா ஆம்பிபிஎஸ் லேண்டிங் ட்ரைனிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து பெருமளவுல வரும். அதுக்கு கவுண்டர் கொடுக்கும் விதமாவா இல்ல உண்மையாலுமே ஒடசா ஆபரேஷன் வேற ஏதாவது ஆபரேஷன் ட்ரை பண்றாங்களா ரஷ்யா? ஒடசா இருந்தாலும் மிக்கலை இல்ல கர்சன் பதில ஊடுருவருக்கு திட்டம் போட்டுருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ரஷ்ய தரப்பு வந்து இது போல ட்ரில் செய்யக்கூடிய வீடியோக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு, சைட்ல வீடியோ லோட் ஆயிருக்கும். பெருமளவுல இது போல ட்ரில்லுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இது போல ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்றாங்க, அதை தாக்குதல் பண்றதுக்காக சீப்பான மிசைல்ஸ் அமெரிக்கா தாக்கியிருக்காங்க. பல விஷயங்கள் பார்க்கும்போது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பெரும் அளவுல வெடிக்க போகுது அப்படிங்கறதுதான்
பல அனலிஸ்டோட கருத்துக்களா இருக்கு. என்ன நடக்க போகுதுல்ல 100 டேஸ்ங்கிறது பாஸ். இஸ்ரேலுக்கா இருக்கட்டும், ரஷ்யாக்கா இருக்கட்டும், உக்ரைனுக்கா எல்லாத்துக்கும் பாஸ். 100 நாள் கழிச்சு தான் எல்லா பக்கம் பூஜையை போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த துருக்கி வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல சிரியாவை தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கு ஒரு மாற்று கருத்து வந்திருக்கலாம். ஏன்பா இப்படிலாம் சொல்ற? அப்பெல்லாம் இது நடக்காதுப்பா. எல்லா பிரச்சனையும் முடிச்சிச்சு. ட்ரம்ப் அவர்கள் முடிச்சு வச்சிருவாரு அப்படிங்கிறது போல ஒரு எண்ணங்கள் இன்னும் சிலருக்கு இருக்கத்தான் செய்யும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா இதுல நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா 190 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான உதவிகள் யூரோப்பியன் யூனியன் நாடுகள் உக்ரைனுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கையில அதுக்கான லோடா இருக்கும். இதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது நம்மளுக்கு பார்க்க வேண்டியது அப்புறம் பார்த்துக்கலாம். 190 பில்லியன் டாலர் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் உக்ரைன்ல செஞ்சதுக்கு அப்புறம் விட்டுட்டு போ அப்படின்னா யாரால முடியும் பாருங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா? ஜெர்மனி தொடர்ந்து அவங்களோட ஆயுதங்களை வந்து பாத்தீங்கன்னா லாத்வியா இது போல நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பால்டிக் ஸ்டேட்ஸ்ல வந்து டிப்ளாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகளோட இருக்கும். ரெண்டாவது ரஷ்யா கிரீமியாவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிரீமியால பயங்கரமான செக்கிங்க, பயங்கரமான டிராபிக் ஜாமுங்க அப்படிங்கிறது போல மேற்குலக தரப்பு வந்து பெரும்பாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. பட் ரஷ்யா அவங்களோட சேஃப்டிக்காக செய்யறாங்க. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் லூஸ் விட்டதுல எந்த மாதிரியான வேலைகள் பார்த்தாங்கன்னு தெரியும் உக்ரைன் தரப்பு. அதனால பயங்கரமா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சொல்றது பேட்ரால் போட்டு எல்லா வண்டிகளும் கிளீனா டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே இருந்ததுக்கு அப்புறம் தான் கிரீமியாக்குள்ளேயே அலோவ் பண்ணாங்க ரஷ்யா அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வந்து அந்த பிரிட்ஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ வரைக்கும் மேற்குலக நாடுகள் உக்ரைனால அதை தொடவே முடியல அப்படிங்கிறது. இது மட்டும் இல்ல, இதே பால்டிக் சீயை பயன்படுத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து கலினின்கிராடுக்கு எந்த ஒரு பொருட்கள் கொண்டு போய் கொடுக்க முடியும், வர முடியும், இது போல விஷயங்கள்லாம் செய்ய முடியும். அப்படி செய்யும் போது அடிக்கடி இந்த பால்டிக் சீல ட்ரில் நடந்துட்டு இருக்கனால இட்டாலியோட விமானமா இருக்கட்டும், இட்டாலியோட F-35 அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ இது போல விமானங்கள்லாம் இருக்கு இல்லையா, அடிக்கடி இன்டர்செப்ட் பண்ணிக்கிறது உண்டு. இது போல தகவல்கள் கேட்கறது உண்டு. ஆனா இது வரைக்கும் மோசமா இந்த மாதிரி நெருக்கமா வந்ததே இல்லை. இது பல விஷயங்களை அறிவுறுத்துது. ரஷ்யாவும் அமெரிக்காவும் மோதுறதுக்கு இவ்வளவுதான் கேப் இருக்கு அப்படிங்கிறது போல பல வந்து கருத்துக்கள் இருக்கு. ஆனா ரொம்ப க்ளோஸ். இந்த ரஷ்யன்ஸ் இப்படித்தாங்க எப்பா பாரு வேலையை பார்த்து விட்டுறாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. அள்ளு விட்டுருக்கு F-35 ஓட்டக்கூடிய விமானிக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, பயந்துடக்கூடாதரா கைப்புள்ள அப்படிங்கிற போல அப்படியே போயிட்டு இருக்காரு. ஆனா இவங்க கொஞ்சம் போய் தான் பாப்போமே அப்படிங்கிற போல பக்கத்திலேயே போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சீன்றாங்க பசங்க அப்படிங்கிறது போல இருக்கு. சரி, ஓகே. இது போல விஷயங்களும் இந்த பகுதியில பாலிடிக்ஸ்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. ரெகுலரா நடக்குது. இது எண்ணிக்கை எடுக்கப்பட்ட வீடியோ அப்படிங்கிறது உறுதித்தன்மை தெரியல. பட் ஆனா இது போல விஷயங்கள் நடந்திருக்கு. ட்ரில் சமயத்துல இன்டர்செப்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. நம்ம கூட சமீபத்துல பார்த்தோம் மேபி இருக்கலாமா அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. ஏன்னா ஜனவரி இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தொடக்கத்துல ஒரு 10ஆம் தேதிக்குள்ள நடந்திருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா அடுத்த பதிவுல. அடுத்தது பெலரூஸ்ல எலெக்ஷன் நடந்தது. லுகசெங்கோ அவர்கள் 87 புள்ளி அப்படிங்கிறாங்க 86.7 அப்படிங்கிற சொல்லப்பட்டது. எது எப்படியோ 87% வாக்குகளை பெற்று லுகசெங்கோ அவர்கள் திரும்பவும் பெலரூஸோட அதிபராக ஜெயித்து விட்டார் அப்படிங்கிறது போல இருக்கு. செய்திகள் வர ஆரம்பிச்சிச்சு. பெலரூஸோட அதிபர் தேர்தலில் கண்டிப்பா மேற்குலக நாடுகள் அங்கீகரிக்க போறதில்ல, பெலரூஸோட போர்தான். வேற வழி இல்லை. அங்க ரெடி ஆயிட்டாங்க. ஆல்ரெடி வேக்னர் படைகள் அங்க இருந்து ட்ரென்ச் எல்லாம் அமைச்சு மிக பெருமளவுல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அது வேற கதை. ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒருவேளை மேற்குலக நாடுகள் பெலரூஸ்குள்ள பூந்து ஏதாவது செய்யற பட்சத்துல ரஷ்யா பெருமளவுல ரிட்டாலியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம். 100 நாளுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை எப்படி பெருசா வெடிக்க போதா இல்ல அமைதியா போக போகுதுன்னு. இது எல்லாத்துக்கும் நடுவில் அப்படியே நம்ம சீனா பக்கத்துல வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீனா பிலிப்பைன்ஸ் எப்பவும் போல திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. சீனா கிட்ட கேட்கும் போது ஊடுருவா ட்ரை பண்ணாங்க, நாங்க தடுத்து நிறுத்திட்டேன், எங்களோட வீரர்கள் தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல சொல்ல. பிலிப்பைன்ஸ் தரப்புல பாருங்க ரெகுலரா நாங்க போயிட்டு இருக்கோம், அந்த இடத்துல கூட ஓட மாட்டேறாங்க, கடல் வழியில கூட போறது கூட மாட்டேறாங்க, வந்து எப்ப பாரு ஷிப்பை நிப்பாட்டி வழி மறைச்சு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பிலிப்பைன்ஸ் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. இது தினந்தோறும் நடக்கக்கூடிய விஷயங்கள். இது போல விஷயங்களும் திரும்பவும் இந்த சீனா பிலிப்பைன்ஸ் பகுதியில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப அமெரிக்கா ஒரு சேர சைனா ரஷ்யாவை மிடில் ஈஸ்ட்ல எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, எந்த மாதிரி ரிசோர்ஸை அலோகேட் பண்ண போறாங்க, இல்ல யூரோப்பியன் யூனியன் நாடுகள் ரஷ்யாவை தோக்கடிக்கலனாலும் பரவாயில்ல, அட்டி பலமா வாங்கினாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு சமாளிங்கப்பா அந்த இடத்துல ரஷ்யாவை, நாங்க கீழெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரோம் அப்படிங்கிறது போல அமெரிக்கா வந்து மேற்குலக நாடுகள் கிட்ட ஏதாச்சும் ஒரு திட்டங்களை போட்டுருவாங்களா, என்ன நடக்க போகுது எது நடக்க போடலாம் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வரும் காலம் உலகத்துக்கு அமைதியா இருக்க போதா இல்ல மிக பெரும் பிரளயமா மாறப்போதன் ஓரளவுக்கு தகவல்ல இந்த செய்தியை நம்ம பார்த்திருப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு லைக் பண்ணி உங்க பிரச்சனை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும்